சேம் சீரியல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற இந்த பார்ட் ஃபோரில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸும் ஆட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2018 தான் பாண்டியன் ஸ்டோர்ஸான நம்ம தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு லாங்குவேஜுக்கு போயிருக்கு. அந்த வெவ்வேறு லாங்குவேஜுக்கு போகிறப்பவும் அந்த பர்டிகுலர் ஹிந்தி சீரியலில் ஸ்டார் பாரத்தில் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து பேசிக்காக இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. அது என்னன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் தமிழில் ஃபஸ்ட்டு சீசன் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அது வந்து அவ்வளோ சூப்பராக முடிஞ்சுது. நல்லா குழந்தைங்கள்லாம் பெற்ற மாதிரி எல்லாம் ஓகே. நான் அதர் லாங்குவேஜஸில் பார்த்ததை விட ஹிந்தியில் தான் கொஞ்சம் நிறைய ப்ரொமோஸ் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி குழந்த பிறந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு லீப்பு லீப்பு லீப்பு. யாரெல்லாம் ஹிந்தி சீரியல் டப் பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீரியலில் மோஸ்ட்லி வந்து 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சின்னு லீப் எடுப்பாங்க இல்லையா, மர்ஜன்மா சீரியலுக்கே அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி லீப் எடுத்து 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 இப்போ அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டார் ப்ளஸில் இப்போ வரைக்குமே சீசன் 1 இது ஓடிட்டுருக்கு. இதில் வந்து என்ன ட்விஸ்ட்டுன்னா, அந்த பசங்க அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கிற 4 பசங்களோட பசங்கள்லாம் வளர்ந்து அவங்களோட கதையை ரூட் போயிட்டுருக்குது. இங்கே வந்து சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2ல் வேறு மாதிரி கதைக்களம் போயிட்டுருக்கு. மற்ற சீரியல்ஸில் வந்து அந்த சீரியல்லே முடிச்சிட்டாங்க. 4 வருஷம் ஓடிச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம தமிழ்நாட்டில் மாற்றி அது மாற்றி இது மாற்றின்னு. அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். இந்த மாறுதல் மட்டும் வராமல் இருந்தால் பரவாயில்ல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சிறகடிக்கும் ஆசை அப்படிங்கிற சீரியலில் இந்த ஹிந்தி ஆக்டரில் ஒருத்தர் தான் அங்கேயும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னு சொல்லி அந்த சிறகடிக்கும் சீரியலை போடும்போது நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.